लक्ष्मीनाथसमारम्भां नादयामुनमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्परां यदि राजाय विद्महे श्रीभाष्यकाराय धीमहि तन्नो रामानुजार्य प्रचोदयात् ஆழ்வார்கள் திருவடிகளே சரணம் எம்பெருமானார் திருவடிகளே சரணம் ஜீயர் திருவடிகளே சரணம் यो नित्यमच्युतपदाम्बुजयुग्मरुक्म व्यामोगतस्तदितरानतृणायमेने अस्मद्गुरोर्भगवतोऽस्य दयैकसिन्धो रामानुजस्य शरणं शरणं प्रपद्ये நீரார் கடலும் நிலமும் முழுதுண்டு ஏலார் ஆலம் இளந்தளிர்மேல் துயிலந்தாய் சீரார் திருவேங்கடமாமலை மேயாராமுதே அடியேற் கருளாயே. எல்லாம் வல்ல ஏழுமலையான் பெருங்கருணையால் 4000 திவ்ய பிரபந்த பாசுர பதிவேற்றங்களின் வரிசையில் இன்றைக்கு 2643வது நாள் பாசுர பதிவேற்றம். நம்மாழ்வார் அருளிய திருவிருத்தம் திருமொழியினுடைய முதல் பத்திலே வரக்கூடிய 4வது பாசுரம். இந்த பாசுரம் முதலிலே தனியன் கருவிருத்த குழி நீத்த பின் காம கடுங்குழி வீழ்ந்து ஒரு விருத்தம் புக்கு உழல் உருவீர் உயிரின் பொருள்கட்கு ஒரு விருத்தம் புகுதாமல் உருகையர்கோன் உரைத்த திருவிருத்தத்து ஓரடி கற்று இரீர் திருநாட்டகத்தே. இது தலைவியே பேசுகிற பாசுரம். முதல் பாசுரம் தானான தன்மையிலே ஆழ்வார் பேசினார். 2வது பாசுரம் தலைவிக்காக தோழி பேசினாள். 3வது பாசுரம் தோழிக்கு சமாதானப்படுத்துவது போல் தலைவி பேசினாள். இதுவும் வாடை காற்று வருத்துவதை பற்றி தலைவியே பேசுகிற பாசுரம். முதலிலே பாசுரத்தை பார்ப்போம். தனி நெஞ்சம் முன்னவர் புள்ளே கவர்ந்தது தன்னந்துழாய் இனி நெஞ்சு இங்கு கவர்வது யாமிலம் நீ நடுவே முனிவஞ்ச பேச்சி முளை சுவைத்தான் முடிசூடு துழாய் பனி நஞ்ச மாருதமே எம்மது ஆவி பனிப்பு இயல்பே. குளிர்ச்சி புரந்திய அதே நேரத்திலே நஞ்சை தன்னோடு புகுத்தி வைத்து கொண்டிருக்கிற வாடை காற்றே என்று வாடை காற்றை பார்த்து இப்படி சொல்கிறார். இப்போது எதற்கு நீ குறுக்கே வந்தாய் என்று சொல்கிறார். நானும் அவரும் தனியாக இருக்க வேண்டிய நிலத்திலே அப்படி இல்லாமல் நாங்கள் கூடிப்போது பிரிந்திருக்கிற பொழுது நீ வந்து என்னை உதறிவிட்டு சுமந்து செல்கிற கருடனோடு சென்றாய். நேற்று அவன் என்னை கவர்ந்து சென்று விட்டான். கருடனோடு அவன் தெரிந்து விட்டான் என்னை விட்டுவிட்டு. அவன் போய் வெகு நேரம் ஆகிவிட்டது. இப்போதோ என்னிடம் 2வது மனம் ஏதுமில்லை. அப்படி இருக்கையிலே அவன் அணிந்திருக்கக்கூடிய திருத்துழாய் மாலையிலே எம்பெருமானுடைய திருமேனி மேல் அது படிந்து இருக்கிறது. அந்த காற்றை கொண்டு வந்து என் மீது வீசுவது நியாயமா? உயிரும் அதோடு சேர்ந்து போயிருக்க வேண்டும். ஆனால் அப்படி போகவில்லை. அந்த அன்பிற்குரிய கண்ணன் தன் திருத்த முடியிலே வைத்திருக்கிற துளசி மாலையில் படிந்து வந்திருக்கிறாயே, இப்போது என்னுடைய உயிரை ஏன் இப்படி வாட்டி வதைக்கிறாய்? இது உனக்கு இயல்பல்லவா? இதே இயல்பாக போய்விடுமே, இது உனக்கு முறையாகுமா தகுமா என்று வாடை காற்றை பார்த்து சொல்லுகிறாள் தலைவி. சிலரை போல நினைக்க தெரிந்த மனம் ஒன்றும் அதனை மறக்க தெரிந்த மனம் ஒன்றும் இல்லையாம் இவளுக்கு. என்னிடம் இருந்தது ஒரே ஒரு மனம்தான். அதையும் கருடன் மீது அமர்ந்து வந்த அந்த பெருமாள் நேற்று எடுத்துக்கொண்டு போய்விட்டான். இப்போது நான் என்ன செய்வேன் என்று புலம்புகிறாள் பராங்குச நாயகி. பொதுவாக வாடை காற்று என்பது உடம்பை நடுக்கம் உற செய்யும். நீயோ என் உடலை மட்டுமல்ல என்னுடைய உயிரையும் நடுங்கும்படி செய்கிறாயே, இதுதான் உன்னுடைய இயல்போ என்று கேட்கிறார். இதிலே கிருஷ்ணனுடைய அவதார காலத்திலே பேச்சு வஞ்சனையான பேய்மகள் வந்து பூதனை வருகிற பொழுது அவருடைய உயிரை மாய்த்ததை பற்றி சொல்லுகிறார். தனி நெஞ்சம் என்பது என்னவென்றால், நேற்று கருடன் வருகிற போது என்னுடைய மனமானது அந்த பெருமானுடைய கருடப்பறவை மீதே போய்விட்டது. பிறருக்கு மிச்சமில்லாதபடி மொத்த மனத்தையும் அவனே கவர்ந்து கொண்டு போய்விட்டது. வேதத்திற்கு பின்னால் என்னுடைய மனம் சென்றதற்கு பின்னால் மீண்டும் இங்கே திரும்பி வருமோ என்பது அதற்கு உட்பொருள். குளிர்ந்த அழகிய துளசி மாலையை கவர்ந்து கொண்டுவதற்கு உரிதான வேறொரு நெஞ்சை இனி இந்த இடத்திலே எனக்கு இல்லை.
எனக்கு நினைக்க தெரிவதற்கு ஒரு மனமும் மறக்க தெரிவதற்கு ஒரு மனமும் இல்லாமல் ஒரே மனம் இருப்பதனாலே அந்த மனமும் நேற்று கருடனோடு போய்விட்டது. வஞ்சனையுடைய பேய்மகளான பூதனையுடைய முளையிலே பிசைந்து கொண்டே அவருடைய உயிரையும் எடுத்தவனே, திருமுடியிலே நீ சூட்டப்பட்டிருக்கிற துளசி மாலையானது குளிர்ச்சியுடையதாக இருக்கிறது. அதன் மீது பட்டு வருகிற காற்றோ விஷம் போன்று இருக்கிறது. எனவே வாடை காற்றே, நீ நடுவில் பகுந்து என்னுடைய உயிரை மேலும் நடுங்க செய்வது உனக்கு தகுமோ, இயற்கையோ? இது தகாதல்லவா என்று சொல்கிறார். நாயகனை பிரிந்ததற்கு பின்னால் வாடை காற்று நாயகியை வருந்துவதாக இந்த பாசுரம். பிரிந்து போன நாயகியினுடைய பின்னே தன் மனம் நாயகனோடு தன்னுடைய மனம் போய்விட, அதனை இழந்த நாயகி அந்த நாயகனுடைய திருத்துழாய் மாலையிலே தனக்கு உண்டான ஈடுபாட்டால் தளர்ந்து நிற்கும்போது அத்திருத்துழாயின் மீது பட்ட அந்த காற்றானது இவள் மீது வந்து வருத்தப்பட வைக்க, அதனை பொறுத்து கொள்ள மாட்டாமல் நெஞ்சை இழந்து வருத்துகிற எம்மை நீயும் வந்து பகைவர் போல் வகுத்தல் தகாது என்று அந்த காற்றை பார்த்து கூறுகிறாளாம். சென்ற பாட்டிலே சொல்கிற போது அப்பிள்ளின் பின்போனே தனி நெஞ்சமே என்று பிரமாணபூர்வமாக எம்பெருமானுடைய பக்கலிலே தன்னுடைய மனம் சென்றமைக்கு அருளி செய்தார். அப்படி அப்பெருமான் பின்னே சென்ற தமது மனதிற்கு உலகத்தில் உள்ள போகியங்கள் எல்லாம் ஒரு பொருட்டாக இல்லாததனாலே இங்கே திரும்பி வர வேண்டிய அவசியம் இல்லை என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். தனி நெஞ்சம் என்பது முன்னவர் புள்ளே கவர்ந்தது. அந்த கருடன் பின்னால் போன பின் தனி நெஞ்சமே என்று கீழ்ப்பாட்டில் சொன்ன விஷயம் உறுதிப்பட்டு விட்டது. சென்ற பாட்டிலேயே சொல்லிவிடுகிறாள், கருடன் பின்னால் தன்னுடைய மனம் போனுவதாக. சிறந்த பிரமாணமாக வேதத்தினுடைய வழியிலே என்னுடைய மனம் ஊன்றிவிட்ட பின்னால் இங்கே வேறு வழியிலே என்னுடைய மனமானது செல்லாது. எனவே இனி தண்ணி குளிர்ந்த துளசி கூட இங்கே என்னுடைய மனதை கவர்வதற்கான வேலை இல்லை. துளசி எப்படி பசு என்று மனத்தை கவர்வதாக இருக்கிறதோ, அப்படி மனதை கவரவல்ல மாயை என்னும் பிரகிருதியை இந்த தன்துழாய் என்று சொல்லால் குறிப்பிட்டிருக்கிறார். குளிர்ச்சியான இந்த துளசியை மாயைக்கு ஒப்பிட்டு கூறுகிறார். வேத பிரமாணமாக பெருமாளிடத்தில் சென்றவுடைய மனத்தை இனி மாயமான இந்த பிரகிருதி சம்பந்தமான மாயை எதுவும் செய்யாது என்பது அதற்கு பொருள். ஆழ்வார் எம்பெருமானை பிரிந்து வருந்திருக்கிற பொழுது எம்பெருமானுடைய சம்பந்தம் உள்ள வஸ்துக்கள் எல்லாம் அதை அதிகப்படுத்துவது போல் இருக்கிறது, மனது புண்படுத்துகிறது. இந்த திருத்துழாய் மாலையும் என்னை புண்படுத்த வேண்டுமோ? திருத்துழாயின் மீது பட்டு வந்த காத்தும் எனக்கு என் மீது வீசுவது நான் கூடியிருக்கிற போது பரமபோகியமாக இருந்தது, இப்போதோ இது வருத்தத்திற்கு ஏதுவாக ஆகிறது என்று துளசி மாலை குறித்தே சொல்கிறாராகவும், கூடியிருக்கிற காலத்திலே இன்பம் தரும் பொருள் யாவும் பிரிந்திருக்கிற நேரத்திலே துன்பம் தரும் என்பதனாலே துளசிக்கும் அதனோடு சம்பந்தப்பட்ட காற்றுக்கும் ஆழ்வார் அஞ்சுகிறார் என்பது பொருத்தம். கவர்வது யாம் கவர்தி யாம் என்பது யு வரியான் யாம் என்பது நன்னூல். பேய்ச்சி முலை சுவர்த்த வரலாறு என்பது எல்லோருக்கும் தெரியும். கிருஷ்ணனை பெற்ற தாயான தேவகியின் உடன் பிறந்தவனான அக்கண்ணபிரான் தேவகியினது உடன் பிறந்தான அக்கண்ணனுக்கு மாமனாகிய கம்சன் அவனை கொல்ல வேண்டும் என்பதற்காக அனுப்பிய முதல் ராட்சசி பூதனை. அந்த ராட்சசி அழகான வடிவம் தாங்கி வந்தாள். மகாலட்சுமியோ இவள் என்று எல்லோரும் எண்ணும்படி இருந்தாள். அவள் குழந்தையை வந்து கொண்டுவிட வேண்டும் என்பதற்காக தன்னுடைய முலையிலே விஷத்தை தடவி வந்தாள். விஷம் தடவி வந்த அந்த பூதனையினுடைய முலையை பற்றி பால் குடிப்பது போல் அவளுடைய உயிரையும் பறித்தான். அப்படி அவன் உயிரை பறிக்கிற போது அவள் பேர் இரைச்சல் விட்டு கதறி உடம்பு நரம்புகளெல்லாம் அறந்து போகும்போது அலறி துடித்து மாண்டாள் என்பது. இந்த பாடலை இங்கே நினைக்க வேண்டிய அவசியம் என்ன? முடிசூடும் துழாய் பண்ணி கஞ்சமாறுதமே நுழிப்பதன் கருத்தியாதனல். பஞ்சகம் செய்ய வந்தவனுடைய உயிரை மாய்ப்பதே திருத்துழாய் மார்பனுடைய காரியம். நான் அப்படி இல்லையே, நான் அவனுக்கு வேண்டியவனாயிற்றே, இப்போது என்னுடைய உயிரை பறிப்பது என்ன நியாயம் என்று கேட்கிறான். எம்மாவி தாவி பனி இயல்பே என்பது நெஞ்சு எம்மை விட்டு பக்கலிலே போனா போல உயிரும் போயிடலாம், அவ்வளவுக்கு துணி இல்லாத இந்த பாழுமுயிர் என்னை விட்டு போகாமல் என்னோடே இருக்கிறது. எல்லோருடைய தாபத்திற்கும் தலைப்பதற்குரிய நீயோ நெஞ்சு இகழ்ந்தாரை படுகொலை செய்வதற்கு ஏற்பாட்டாய் உனக்கு தகாது என்றவாறு எனக்கு நீ துன்பத்தை தருகிறார். இந்த பாடலிலே முதலிலே அவர் என்றும் பன்மையாக கூறி மூன்றாம் அடியிலே முளை சுவைத்தான் என்று ஒருமையாக பெருமாளை கூறுவது நியாயமா என்று கேட்டால் இது ஒரு வகை இலக்கியம்.
பன்மை மயக்கம். எம்பெருமான் புரிந்து போனபடியே கருதி கோபம் தோற்றுமாறு முதலில் அவர் என்று சொல்கிறார். கோபத்தில் சொல்கிறது அது அவர் அப்படி உயர்த்தி கூறினார். அப்பெருமான் பின்பு செய்த பூதனை வதத்தை நினைத்து பார்த்த உடனே கோபம் தணிந்து 3ஆம் அடியில் சுவைத்தான் என்று அன்பாக கண்ணனை பாராட்டுகிறார் ஆழ்வார் என்பது இதற்கு விளக்கம். மீண்டும் ஒரு முறை பாசுரத்தை சேவிப்போம். தனி நெஞ்சம் முன்னவர் புள்ளே கவர்ந்தது தன்னம் துழாய் இனி நெஞ்சே இங்கு கவர்வது யாமிலம் நீ நடுவே முனிவஞ்ச பேச்சி முலை சுவைத்தான் முடுசூடு துழாய் பனி நஞ்சம் ஆறுதமே எமது ஆவி பனிப்பு இயல்பே காயேன வாச்சா மனசேந்திரிர்வா அப்தியாப்தனாவா பிரகதேது சுபாவாது கரோமி எத்தது சகலம் பரஸ்மை ஸ்ரீமன் நாராயணா ஏதி சமர்ப்பயாமி. உடலாலும் உள்ளத்தாலும் வாக்காலும் சகலவிதமான பாவங்களும் தோஷங்களும் நிறைந்ததாக உலகத்தியல் இருந்த போதிலும் அடியேன் செய்கிற நல்வினையோ தீவினையோ அத்தனையும் உன்னுடைய கமலமலர் பாதங்களில் சமர்ப்பிக்கிறேன் கண்ணா. காத்துருள்வாய் கண்ணா, ஏற்றுக்கொள்வாய் கண்ணா. எப்போதும் உன் திருநாமம் கண்ணா 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 என்று என் வாயில் வருவதற்கு அனுபுரிவாய் கண்ணா. சர்வத்திர கோவிந்தநாம சங்கீர்த்தனம். கோவிந்தா 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 கோவிந்தா.